உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஆக்சுவலாக நம்ம விஜய் அவர்கள் வேலூரில் மீட்டிங் போட்டுப்பார் பார்த்துருப்போம். எல்லாத்தையுமே திமுக பர்ன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார். இதுக்கெல்லாம் பல இது சொல்லிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம உப்பா ஜூலி ஜல்லிக்கட்டு ஜூலின்னு சொல்லலாம். ஆனால் 50 போதும் 500 ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான ஒரு வசனங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த வழக்கம் போல் நம்ம டிவிக்காவினர் நம்ம ஜூலியை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி போட்டுருப்பாங்க. அது பார்த்து போன விஜயம். ஸோ இப்போ வந்து என்னென்ன இது போயிட்டு இருக்குன்னு ஒன்றுமே சரியாக தெரியல. ஸோ திமுக அமைச்சர்களான நேரு மாதிரி வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவரும் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்தலுக்கு முன்னு ஒரு பேச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ மாநிலங்களவை தேர்தல் வரப்போகுது. இந்த மாநிலங்களவை தேர்தலில் வந்து என்னென்ன இதுனா, இப்போ வந்து நம்ம மாநிலங்களவை உறுப்பினர் வந்து 2 சீட்டு வந்து அதிமுக சார்பில் போட்டி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் 4 திமுக சார்பில். இதில் வந்து காங்கிரஸுக்கு வந்து 21 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு அவங்க பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பாமக கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு. பாமக கொடுக்குற 2 சீட்டுமே நாங்கள் தான் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவை வந்து திமுகவில் வந்து ஒரு தேமுதிக கொடுக்கப்படலாம்னு ஒரு பேச்சு. ஸோ இது ஒரு பேச்சு இப்போ போயிட்டுருக்கனால மாநிலங்களவை தேர்தல் போட்டி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்தலெல்லாம் எம்எல்ஏகளுக்கெல்லாம் போட்டு போட்டால் ஒரு தேர்தலுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அதிமுக அதிருப்தியில் இருக்கிறாங்க. கூட்டுக்கூடாது, பாமக சீட்டு கொடுக்கக்கூடாது மாநிலங்களவைனால. ஸோ தமிழ்நாடு அரசியல் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்குது. எடப்பாடியாரும் வாய்க்கு வந்தபடி ஏகப்பட்ட அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ 10,000 தருவேன், அதை தருவேன், இதை தருவேன். ஏற்கனவே தமிழ்நாடு கடனில் இருக்குது. இது கொடுத்து இன்னும் தமிழ்நாடு கடனாளி ஆகிறதுக்கான ஒரு பேச்சு எழுது. ஸோ தமிழ்நாடு அரசியல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போக போகுதுன்னு சரியாக தெரியல. டிவிக்காவோட ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டிவிக்காவோட சேர்த்தாலும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. திமுகவுக்கும் அவங்க டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதனால் மைனாரிட்டி கவர்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக தான் தமிழ்நாடு அரசியலை வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.